அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாட்டர்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா இப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சாட்டர்டேயில் வந்து நாங்கள் காலையில் சிம்பிளாக ஒரு தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு. மத்தியானம் வந்து ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை, காணப்பயிறு குழம்பு வச்சு முருங்கைக்கீரை ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்திருந்தேன். அதை வந்து பொரியல் வச்சு சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டுட்டு இந்தியன் ஸ்டோரில் கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் கிளம்பியாச்சு. கிளம்பி எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து ஒரு சங்கம்னு ஒரு இந்தியன் க்ராசரி ஸ்டோர் இருக்குது. அங்கே தான் நல்லாயிருக்கும், ஆஃபர்லாம் நல்லாயிருக்கும். அங்கே தான் எப்போயுமே இந்தியன் க்ராசரி ஐட்டம்லாம் வாங்குவோம். அந்த மாதிரி சாட்டர்டேயில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஊர் வெண்டைக்காய், சுரக்காய், புடலங்காய், கோவக்காய் அந்த மாதிரி இந்தியன் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து இந்தியன் ஸ்டோரில் மட்டும்தாங்க வாங்க முடியும். அமெரிக்கன் ஸ்டோர்லலாம் வாங்க முடியாது. அங்கே வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, ப்ரொக்கோலி அந்த மாதிரி ஐட்டம்லாம் அங்கே வாங்கிக்கிடுவோம். இங்கே வந்து நம்ம ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கிறது கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியச்சு. இங்கே வந்து பருப்பு பயிறு எல்லாமே வந்து நமக்கு பல்காக தான் கிடைக்கும். 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி 3 LB 4 LB அந்த மாதிரி பாக்கெட் இருக்கும். அதெல்லாம் வந்து எனக்கு எப்போயுமே வந்து ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு மொத்தமாக இருக்கும். மற்றபடி சின்ன சின்ன அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் காலியாகிறது வந்து நான் வந்து ஒரு 3 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து வாங்கிக்கிடுவோம். கருவேப்பிலை செடி அங்கே இருந்துச்சு பார்த்திங்களா, அது வந்து $50 போட்டிருந்தாங்க. பார்த்துட்டு அம்மாடி, நம்ம ஊர்லலாம் மரம் வீட்டுக்கு ஒரு மரம் வச்சுருப்போமே, இங்கே இவ்வளோ போட்டிருக்காங்கன்ட்டு அப்படி பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அப்படி இந்தியன் ஸ்டோரில் கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்லாம் வாங்கி முடிச்சுட்டு ஈவினிங்காக ஒரு 6 o'clock மேலே வந்து இந்த பார்க் வந்திருந்தோம். அந்த பார்க் பேர் வந்து செனடோ பார்க். நம்ம வீட்டிலேருந்து ஒரு 10 மினிட்ஸில் இருக்குது. பகல்லாம் வந்து நம்ம எங்கேயுமே வெளியே போக முடியாது, ரொம்ப வெயில் அடிக்கும். நம்ம ஷாப்பிங் மட்டும் போயிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி பார்க்லாம் போகிறது வந்து ஒரு 6 o'clock மேலே தான் இங்கே வர முடியும். அப்போ தான் வந்து இந்த வெயில் தணிஞ்சு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஸ்ப்ளாஷ் பேடில் விளாடணுன்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த பார்க்கில் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்ப்ளாஷ் பேடில் விளையாட விட்டுருந்தோம். அந்த பார்க் ரொம்ப அழகாக இருக்குங்க. சுற்றி நமக்கு உட்காரதுக்கு டேபிள், அந்த மாதிரி க்ரில் பண்ணுறதுக்கு அடுப்பு அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் வந்து பேஸ்கெட் பால் கோர்ட்டும் இருக்கும், டென்னிஸ் கோர்ட்டும் இருக்கும், இந்த ஸ்ப்ளாஷ் பேடு, கிட்ஸ் விளையாடுறதுக்குரிய அந்த ப்ளே கிரவுண்டு, அது மாதிரி சுற்றி பாத்வேயும் இருக்கும். அதிலே வந்து நம்ம வாக்கிங் போய்க்கலாம். அந்த மாதிரி ரொம்ப அழகான பார்க்கு, சின்ன பார்க், கம்யூனிட்டி பார்க் மாதிரி தான், சின்ன பார்க்கு, ரொம்ப அழகாக இருக்கும். அதில் கொஞ்ச நேரம் அப்படியே விளாட விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோங்க. நைட்டு வந்து ஒரு 8:30 வரைக்குமே கொஞ்சம் நல்லாவே வெளிச்சமாக இருக்கும். முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு வீட்டில் போய் ஒரு டியூனா சாலட் செஞ்சு சாப்பிட்டுட்டு நைட்டு எங்களுடைய டின்னரை முடிச்சுட்டு அப்படியே இந்த நாள் போயிடுச்சு. சூப்பராக அழகாக போயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.